கோளாறு, அல்சர் இந்த மாதிரியான பிரச்சனைகள் பெரும்பாலானவர்களுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம கேட்டுகிட்டே இருப்போம். அப்போது இந்த வைரஸ் சார்ந்த இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்பட என்ன காரணம், அதற்கான சிகிச்சைகள் என்ன தேவைப்படும், இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களை நம்ம பேச இருக்கிறோம். இதற்காக இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் காமாட்சி நினைவு மருத்துவமனையின் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்டான டாக்டர் ஆதர்ஷ் சுரேந்திரநாத் இருக்காங்க. பேசலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். சொன்ன மாதிரி வயிறு சம்மந்தப்பட்டது அப்படின்றது ரொம்ப ஒரு காமனான ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம். நல்லா இருப்பாங்க, ஆனால் திடீர்னு ஒரு நாள் வயிறு செரிக்கலை அப்படின்றதுல ஆரம்பித்து இன்னும் நிறைய தீவிரமான பிரச்சனைகள்லாம் இருக்குது. அப்படி பொதுவாக வயிறு சம்மந்தப்பட்ட என்ன மாதிரியான பிரச்சனைகளோட உங்களை பார்ப்பாங்க? மேடம், மோஸ்ட்லி பேஷண்ட்ஸ் வர்றது மோஸ்ட் ஆஃபன் இட் இஸ் பிகாஸ் ஆஃப் இன்டைஜஷன். அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி சாப்பிட்ட பிறகு ஜீரணம் ஆகலை, அதோட சிவியரிட்டி, சம்டைம்ஸ் நாசியா, வாமிட்டிங். அது இல்லாமல் இன்னொரு விஷயம் மஞ்சக்காமல், ஜாண்டிஸ், தென் மல்டிபிள் காசஸ் ஆஃப் அப்டாமினல் பெயின், லூஸ் மோஷன்ஸ். இதெல்லாம் தான் நார்மல் ப்ரெசன்டேஷன்ஸ் இன் ஜிஐ கிளினிக். மோஸ்ட் ஆஃப் இட் இஸ் ரிலேட்டட் டு நம்ம இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைல். வி டோன்ட் ஈட் வெல், ஸ்ட்ரெஸ் நிறைய, இதெல்லாம் தான் காரணங்கள் வேர் பீப்புள் டெவலப் மோர் அண்ட் மோர் ஸ்டமக் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இதில் இந்த செரிக்காதது அப்படின்னு தான் ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படின்றீங்க. எதன் காரணமாக அந்த செரிமான கோளாறு ஏற்படுதுறோம்? அதான் மேடம், நீங்கள் சொன்னீங்க செரிக்காததுன்னு சொன்னீங்க. அது ஆக்சுவலி இட் இஸ் அ சிம்டம் கன்சிஸ்டிங் ஆஃப் டிஃப்ரெண்ட் ப்ரெசன்டேஷன்ஸ். அதாவது பேஷண்ட் கேன் ப்ரெசென்ட் வித் அவங்க சாப்பிட்ட பிறகு வயிறு உப்புதுன்னு சொல்லுவாங்க, வயிற்றெரிச்சல் இருக்குன்னு சொல்லுவாங்க, வாந்தி வர்ற சென்சேஷன், பசி கம்மியாக இருக்குது, முன்னாடி மாதிரி சாப்பிட முடியல, கொஞ்சம் சாப்பிட்டாலே சீக்கிரம் ஃபுல்லாகுது. இதெல்லாம் தான் அவங்க ப்ரிடாமினன்ட் கம்ப்ளைண்ட்ஸ். த ஹோல் திங் புட் டுகெதர் இஸ் கால்ட் as dyspepsia in our terminology. ஸோ டிஸ்பெப்சியா ப்ரிடாமினன்ட்லி இட் இஸ் பிகாஸ் நம்ம ஸ்டமக்கில் செக்ரீட் ஆகிற ஆசிடும் அதோட ப்ரொடெக்டிவ் ஃபேக்டர்ஸும் அதுக்கு நடுவில் இம்பேலன்ஸ் வரும்போது தான் இந்த டிஸ்பெப்டிக் சிம்டம்ஸ் வரும். அதோட இன்னொரு போர்ஷன்னா இட் இஸ் கால்ட் ரீஃப்ளக்ஸ். அதாவது இதே சிம்டம்ஸ் ப்ரிடாமினன்ட்லி நெஞ்சிலே இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இட் இஸ் கால்ட் ரீஃப்ளக்ஸ். நெஞ்செரிச்சல், புளிச்சேப்பம், சாப்பிட்ட பிறகு நெஞ்சிலே நிற்கிற மாதிரி நிறைய பேருக்கு சிம்டம்ஸ் இருக்கும். ஸோ திஸ் இஸ் ப்ரிடாமினன்ட்லி பிகாஸ் ஆஃப் ரீஃப்ளக்ஸ். அதாவது அந்த ஆசிடோ இல்லைன்னா சிறுகோடில் சுரக்கிற பித்தமோ உணவு கொலைக்குள்ள வரும்போது இந்த மாதிரி சிம்டம்ஸ் தான் காட்டும். இந்த இம்பேலன்ஸ் எதனால் ஏற்படுது? அதான் இது ப்ரிடாமினன்ட்லி பிகாஸ் ஆஃப் லைஃப் ஸ்டைல். அதாவது ஹரி வரி கரின்னு சொல்லுவோம். ஸோ மோஸ்ட்லி இப்போ இருக்கிற டைமில் we don't have time to take care of ourselves. நம்ம ஃபுட், நம்ம லைஃப் ஸ்டைல், இதெல்லாம் இட் இஸ் டிட்டர்மின்ட் பை ஆர் ப்ரெசன்ட் ஃபாஸ்ட் பேஸ்ட் லைஃப். இதில் மோஸ்ட்லி எஃபெக்ட் ஆகிறது நம்ம ஃபுட் ஹேபிட்ஸ் தான். டைம் தவறி சாப்பிட்றது, தப்பான ஃபுட் சாப்பிட்றது, வாய்க்கு ருசி என்னன்னு நினச்சி உடம்புக்கு கெட்டது சாப்பிட்றது, ஸ்பைசி ஆயிலி ஃப்ரைட் ஃபுட். தோ லிட்ரேச்சரில் இது டைரக்ட் கனெக்ஷன் அவங்க இது வரைக்கும் ப்ரூவ் பண்ணலனாலும் இது ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் ஃபேக்ட். when people don't eat their food on time, eat the wrong kind of food. ஸோ அது இல்லாமல் ஆல்கஹால், ஸ்மோக்கிங், மெடிகேஷன்ஸ், அதாவது பெயின் கில்லர்ஸ், அப்புறம் blood thinners, இதெல்லாம் தான் காரணங்கள் ஃபார் ஆர் ஆசிட் பெப்டிக் டிசீஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம். இதுக்கு ஹவு டு யூ டயக்னோஸ்? இது பேசிக்லி பேஷண்ட்டோட சிம்டம்ஸ் தான். யூ டாக் டு த பேஷண்ட், அவங்க சிம்டம்ஸ் எந்த மாதிரி இருக்குது. நான் சொன்ன மாதிரி இஸ் இட் ப்ரிடாமினன்ட் இன் த ஸ்டமக் ஆர் இஸ் இட் ப்ரிடாமினன்ட் இன் செஸ்ட், அதாவது டிஸ்பெப்சியாவா, ரீஃப்ளக்ஸா, சிவியரிட்டி, அதாவது அவங்களுக்கு இது அப்பப்போ வருதா, இல்லைன்னா இட் இஸ் கம் டு சச் அன் எக்ஸ்டென்ட் தட் அவங்க டெய்லி லைஃபே அதனால் பாதிக்கப்படுதா. தீஸ் திங்ஸ் ஆர் இம்பார்ட்டண்ட். ரெண்டாவது எனி அலார்ம் ஃபீச்சர்ஸ். சம்டைம்ஸ் இது ரொம்ப நாள் பேஷண்ட் வுட் ஹவ் இக்னோர்ட் அண்ட் நவ் இட் ஹஸ் கான் டு அ காம்ப்ளிகேட்டட் ஸ்டேஜ். அந்த மாதிரி ஸ்டேஜில் பேஷண்ட்டில் தே வில் ஸ்டார்ட் லூசிங் பிளட், பேஷண்ட் எனிமிக் ஆகிடும், வெயிட் லாஸ் இருக்கலாம், பசி சுத்தமாக இருக்காது, ஏதாவது பாடியிலே அவங்களுக்கே ஏதோ கட்டி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும்.
இதெல்லாம் இருக்கும்போது these are called alarm features. ஸோ alarm features இருந்துச்சுன்னா it indicates that நம்ம வந்து இன்னும் அக்ரெசிவாக இன்வெஸ்டிகேட் பண்ணணும், பேஷண்ட்டை செக் பண்ணணும். இதுக்கெல்லாம் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் தேவைப்படும் டாக்டர்? அதான் மேடம், இப்போது பேஷண்ட் வந்து கம்ஸ் வித் ஜிஐ ப்ளீடிங். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பேஷண்ட்டை வந்து நம்ம ஸ்டெபிலைஸ் பண்ணணும். அதாவது பேஷண்ட்டோட பல்ஸ் பிபி எல்லாம் எப்படி இருக்குன்ட்டு நம்ம பார்க்கணும். பல்ஸ் குறைவாக இருந்தால், பிபி குறைவாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கணும். இதெல்லாம் குறைவாக இருந்துச்சுன்னா பேஷண்ட்டை வந்து ஐசியூவில் அட்மிஷன் போட்டு பேஷண்ட்டை ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கணும். ப்ளட் டெஸ்ட் எல்லாம் பண்ணிவிட்டு ஹீமோக்ளோபின், அதாவது ப்ளட் லெவல்ஸ் எவ்வளோ தூரம் இருக்குது, எந்த மாதிரி பேஷண்ட்டோட ப்ளட் குரூப், ஸோ ப்ளட் ட்ரான்ஸ்ஃபியூஸ் பண்ணோன்னா அதுக்கு தேவைப்படும். ஸோ நம்ம அதெல்லாம் செக் பண்ணி பார்ப்போம். ரெண்டாவது வந்து பேஷண்ட்க்கு ப்ளீடிங் டிஸார்டர்ஸ், அதாவது பிளேட்லெட்ஸ் எல்லாம் கம்மியாக இருந்துச்சுன்னா ப்ளீடிங் டெண்டன்சி அதிகமாக இருக்கும் ஒரு சிலவங்களுக்கு. ஸோ பிளேட்லெட் லெவல் எல்லாம் எப்படி இருக்குது, கோஆகுலேஷன், பிளட் கிளாட் ஆகிற கெப்பாசிட்டி எப்படி இருக்குது, இதெல்லாம் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இதெல்லாம் பிளட் இல்லைன்னா பிளட் ப்ராடக்ட்ஸ் கொடுத்துட்டு அதை ஃபஸ்ட்டு கரெக்ட் பண்ணணும். ரெண்டாவது வந்து ஆக்சிஜனோ அது மாதிரி ஏதாவது தேவைப்படுற மாதிரிச்சுன்னா அது கூட சேர்த்து கொடுக்கணும். ஏன்னா பிளட்டு குறைஞ்சிச்சுன்னா ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டி குறைஞ்சிடும். ஸோ ஆக்சிஜன் பேஷண்ட்க்கு எக்ஸ்ட்ராவே நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும். அப்பர் ஜிஐ இருந்துச்சுன்னா அது மூக்கு வழியாக டியூப் விட்டு அந்த டியூப் வழியாக நம்ம உள்ளே இருக்கிற ரத்தம் எல்லாம் கிளியர் பண்ணணும். ஸோ அதே மாதிரி குடல், பெருக்குடல் ஃப்ராங்க் ப்ளீடிங் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது மருந்து கொடுத்து அந்த குடலெல்லாம் கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட் பண்ணிக்கணும். இது எதுக்காகனா நம்ம அடுத்த ஸ்டெப்பு வந்து ஆப்வியஸ்லி இட் இஸ் கோயிங் டு பி எண்டோஸ்கோபி தான். ஸோ எண்டோஸ்கோபி பண்ணும்போது உள்ளே இருக்கிற கண்டென்ட்ஸ்னால நமக்கு என்னன்றது கரெக்டாக தெரியாது, எந்த இடத்துலேருந்து ப்ளீடிங் வருதுன்னு தெரியாது. ஸோ இதெல்லாம் பண்ணால் வீல் ஹாவ் அ பெட்டர் கிளியர் ஃபீல்ட், அதாவது உள்ள ஸ்கோப் போடும்போது ப்ளீடிங் எங்கேருந்து வருதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது வந்து ஆல்வேஸ் ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இஸ் ஆல்வேஸ் மெடிக்கல். அதாவது இந்த ப்ளீடிங் நிப்பாட்டுறதுக்கு மருந்து, அல்சராக இருந்துச்சுன்னா அல்சர் மருந்து ஐவி மூலமாக கொடுக்கணும். இதெல்லாம் இது கொடுத்தா அந்த அல்சர் வந்து ப்ளீடிங் கொஞ்சம் குறையும். ஸோ நமக்கு வந்து அந்த விஜுவலைசேஷன் ஸ்கோப் போட்டால், கேமரா போட்டால் உள்ளே என்ன நடக்குதுன்ற நம்ம கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம கரெக்டாகவும் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி லிவர் பேஷண்ட் இருக்கிறவங்களுக்கு ரத்த கொலையை வெடித்து ரத்த வாந்தி வரும். ஸோ இவங்களுக்கு வந்து another செட் ஆஃப் மெடிசன்ஸ் அதர். இதெல்லாம் கொடுத்தா பேஷண்ட் வந்து ஓரளவுக்கு ஸ்டெபிலைஸ் ஆகிடுச்சுன்னா இட் பிகம்ஸ் பெட்டர் ஃபார் அஸ் டு டூ அன் எண்டோஸ்கோபி. இப்போ இந்த மாதிரியான குடல் சார்ந்த வயிறு சார்ந்த பிரச்சனைகளுக்கு எண்டோஸ்கோபி ட்ரீட்மெண்ட் அப்படின்றது வந்து எந்தளவு உதவிகரமான ஒரு ட்ரீட்மெண்ட்? மேடம், எண்டோஸ்கோப் பேசிக்கலி இட்ஸ் அ நீட்டாக பிளாக் டியூப். அந்த டியூபோட முனையில் there is one camera and there is a light source. இந்த டியூப் இஸ் கனெக்டட் டு அன் இமேஜ் ப்ராசஸர். ஸோ நம்ம இந்த டியூப் பேஷண்ட்டோட இன்சைட்ஸில் விட்டோன்னா உள்ளே என்ன நடக்குதுன்ற நமக்கு கரெக்டாக தெரிஞ்சுக்கலாம். ஸ்க்ரீன் மானிட்டர் பார்த்துட்டு நமக்கு என்னன்றது கரெக்டாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ ப்ளீடிங் இருக்கும்போது தெர் ஆர் வேரியஸ் திங்ஸ் தட் யூ கேன் டூ த்ரூ அன் எண்டோஸ்கோப். ஒன்று வந்து மோஸ்ட் காமனஸ்ட் வந்து இன்ஜெக்ஷன், அதாவது அட்ரினலின் ஒரு மெடிசன் வந்து அந்த அல்சர் சுற்றி நம்ம இன்ஜெக்ஷன் போடும்போது அந்த வெசல்ஸ் வந்து கன்ஸ்ட்ரிக்ட் ஆகி ப்ளீடிங் குறையும். ரெண்டாவது வந்து அந்த இன்ஜெக்ஷன்னாலே அதுக்கு மேலே ஒரு ப்ரெஷர் எஃபெக்ட் ஏற்பட்டு ப்ளீடிங் குறையும். அதே மாதிரி நம்ம பிளட் வெசல்ஸ் வெடிச்சிடுச்சுன்னா ஸ்க்ளீரோசன்ட் இன்ஜெக்ட் பண்ணலாம். இந்த ஸ்க்ளீரோசன்ட் என்னென்னா அந்த பிளட் வெசலுக்கு உள்ளே போய் இட் இரிட்டேட்ஸ் த பிளட் வெசல். ஸோ அந்த பிளட் வெசலுக்குள்ளேயே பிளட் கிளாட் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் ஒன் இன்ஜெக்ஷன் மெக்கானிசம். ரெண்டாவது வந்து யூ கேன் ஆல்சோ யூஸ் எலக்ட்ரிசிட்டி ஆர் கரண்ட். ஸோ திஸ் இஸ் கால்ட் அப்ளேஷன். அப்ளேஷன் வந்து கான்டாக்ட் மெத்தட்ஸ் ஆர் தேர், நான் கான்டாக்ட் மெத்தட்ஸ் ஆர். கான்டாக்ட்னா நம்ம வந்து அந்த எண்டோஸ்கோப் மூலமாக இன்ஸ்ட்ருமெண்ட் அனுப்பி அந்த பிளட் வெசலில் நம்ம ப்ரெஸ் பண்ணி பேர்ன் பண்ணும்போது தான் இட் இஸ் கால்ட் அ கான்டாக்ட். அது இட் கேன் பி இதர் வித் ஹீட் ஆர் இட் கேன் பி வித் எலக்ட்ரிசிட்டி. நான் கான்டாக்ட் வந்து ஆர்கன் பிளாஸ்மா கோஆகுலேஷன். அதாவது எண்டோஸ்கோப் மூலமாக அது ஆர்கன் கேஸ் அனுப்புனா ஒன்ஸ் யூ லைட் அ சார்ஜ் கிட்ட இருக்கிற லைனிங் மேலே அந்த சார்ஜ், அந்த எலக்ட்ரிசிட்டி பட்டு அந்த ஏரியா வில் கெட் பர்ன்ட் ஆஃப். ஸோ தட் வே யூ கேன் ரெடியூஸ் த ப்ளீடிங். தென் தெர் ஆர் வேரியஸ் அதர் மெக்கானிக்கல் மெத்தட்ஸ். அதாவது எண்டோஸ்கோப் மூலமாக பேண்ட் பண்ணுறது, அதாவது ரத்த கொலை சுற்றி அது உள்ளே சக்ஷன் பண்ணி சுற்றி ஒரு பேண்ட் போட்டாக்கா இந்த ரத்த கொலை க்ளோஸ் ஆகிடும். இன்னொரு மெத்தட் வந்து கிளிப்ஸ். நம்ம வாஷிங் வெளியே போடும்போது ஒரு கிளிப் மாதிரி போடுவோம் இல்லையா, அதே மாதிரி த்ரூ த எண்டோஸ்கோப் யூ கேன் கோ ஹெட் அண்ட் புட் கிளிப்ஸ் onto these bleeding points to stop bleeding. So these are the various methods through which endoscopy helps in stopping bleeding. டாக்டர், இப்போ வளர்ந்து வரும் நிறைய அறிவியல் தொழில்நுட்பங்களில் எண்டோஸ்கோப்பியில் என்ன மாதிரியான வளர்ச்சிகள்லாம் அடைஞ்சிருக்கு இந்த மேடம்? இப்போ the whole GI tract is around 9 meters. ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரே ஒரு ஸ்கோப் போய் சேரணுன்ட்டு ரொம்ப கஷ்டம். டிஃப்ரெண்ட் ஸ்கோப்ஸ் ஆர் மேட் ஃபார் டிஃப்ரெண்ட் பர்பஸஸ்.
இப்போது அப்பர் ஜிஐனா வாய் வழியாக டியூப் போட்டு உணவுக்குலை இறப்பை சிறுகுடலோட ஸ்டார்டிங் போர்ஷன் பார்க்குறதுக்கு தான். இதில் வந்து டயக்னோசிஸும் பண்ணலாம், நம்ம தெரப்பி நான் சொன்ன மாதிரியே தெரப்பியும் பண்ணலாம். கொலோனோஸ்கோப் வந்து இட் இஸ் அ லாங்கர் டியூப், பெருகுடல் பார்க்குறதுக்கு. ஸோ அது ஆசன வாய் வழியாக விட்டு பெருகுடல் ஃபுல்லாக பார்த்து சிறுகுடல் கடைசி வரைக்கும் பார்த்துலாம். சேம் திங் ஆஸ் இன் அப்பர் ஜிஐ. இதுலேயே வந்து டயக்னோசிஸ், அதாவது என்ன ப்ராப்ளம் கண்டுபிடிச்சிக்கலாம். ட்ரீட்மெண்ட், அதாவது இன்ஜெக்ஷனோ அது மாதிரி ஏதாவது பண்ணோன்னா அது கூட பண்ணிக்கலாம். ஸ்டென்ட்டு அது மாதிரி எல்லாம் போட்டுக்கலாம். பித்தக்குலையும் கணையத்தோட குலையும் செகண்ட் பார்ட் ஆஃப் டோர்னம், அதாவது சிறுகுடலில் ஏர்லி போர்ஷன் இட் கம்ஸ் இன் ஜாயிண்ட்ஸ் அட் த சைடு அட் அ பாயிண்ட் கால் அஸ் தி ஆம்புலா வேட்டர். ஸோ இது வந்து ஆஸ் ஐ டோல் யூ, எண்டோஸ்கோப்பில் வந்து கேமரா வந்து முனையில் தான் இருக்கும். ஸோ கேமரா வந்து முனையில் இருக்கும்போது இந்த ஏரியா நம்மளால் கரெக்டாக பார்க்க முடியாது. ஸோ வி ஹேவ் சம்திங் கால்ட் அஸ் அ டோர்னோஸ்கோப் ஆர் அன் இஆர்சிபி ஸ்கோப். இஆர்சிபி ஸ்கோப்பில் வந்து கேமராஸ் ஆன் த சைடு. ஸோ கரெக்டாக இந்த ரெண்டு குலையும் சேர இடத்துல வந்து நம்ம கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி அதுக்குள்ளே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் விட்டு நம்ம வந்து தேவையான ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். அதாவது பித்த குலைக்குள்ளே கல் அது எடுத்துடலாம், ஆர் கணையத்துக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன கல் எடுத்துடலாம். சுருக்கம் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம ஸ்டென்ட், அதாவது பிளாஸ்டிக்காக மெட்டல் ஸ்டென்ட் மாதிரி ஓப்பன் பண்ணி வைக்கிறதுக்கு அது மாதிரி ஏதாவது பண்ணிக்கலாம். அது இல்லாமல் ரீசெண்ட் அட்வான்சஸில் வந்து தெர் ஆர் ஈவன் ஸ்கோப்ஸ் தட் ஆர் பாஸ்ட் த்ரூ தி இஆர்சிபி ஸ்கோப்ஸ் இன்டு தி இண்டிவிஜுவல் டக்ஸ், அதாவது பைல் டக்ட்குள்ளே போய் லேசர் மூலமாக ட்ரீட்மெண்ட் பண்ணுறது, இல்லைன்னா லேசர் மூலமாக கல் பிரேக் பண்ணுறது. அதே மாதிரி பேன்க்ரியாஸ்குள்ளே ஸ்கோப் போட்டு அதுலேருந்து சின்ன சின்ன பயாப்சி எடுக்கிறது, கரெக்டாக லீஜன் கண்டுபிடிச்சி நம்ம பயாப்சி எடுக்கிறது. தீஸ் ஆர் ஆல் ரீசெண்ட் அட்வான்சஸ். இன்னொன்று வந்து இட் இஸ் கால்ட் எண்டோஸ்கோபிக் அல்ட்ராசவுண்ட். Endoscopic ultrasound, like I told you, normal endoscope is only a camera. இது வந்து endoscopic ultrasound, இந்த கேமரா தவிர there is also an ultrasound probe. ஸோ இது நம்ம நார்மல் எண்டோஸ்கோபி பண்ணும்போது அந்த லைனிங் சம்மந்தப்பட்ட விஷயம் தான் நம்மளால் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். லைனிங் தாண்டி அந்த குடலோட சதையில் இந்த வால் அதில் என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்ட்டு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. தட் இஸ் வேர் எண்டோஸ்கோபிக் அல்ட்ராசவுண்ட் கம்ஸ். ஸோ நம்ம வந்து வாய்க்குள்ளே விட்டு வி கோ அப் டு தி ஸ்டமக் அண்ட் ஃப்ரம் தேர் யூஸிங் அல்ட்ராசவுண்ட் நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அந்த லைனிங் தாண்டி என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் த்ரூ திஸ் ஸ்கோப் யூ கேன் ஆல்சோ பயாப்சி, யூ கேன் ட்ரீட். சம்டைம்ஸ் வந்து கணையம் வீக்கம் வந்துடுச்சுன்னா அந்த வீக்கம் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு அது நீர் கட்டியாக மாறும், இல்லைன்னா சீல் கட்டியாக மாறும். அது எண்டோஸ்கோப் இந்த யூஎஸ் வழியாக நம்மளால் அதை ஆக்சஸ் பண்ணி அந்த சீலை வெளியே எடுத்துடலாம். ஆர் அதுக்கு ட்ரெயின் ஒன்று போட்டுடலாம். ஸோ தட் ஆல் த பஸ் அண்ட் எவ்ரி திங் ட்ரெயின்ஸ் இன் டு த இன்டெஸ்டைன். இன்னொன்று வந்து என்ட்ரோஸ்கோப். லைக் ஐ செட், சிறுகுடல் வந்து இதில் எல்லாமே பேசிக் ப்ராப்ளம் சிறுகுடல் பார்க்க முடியும். சிறுகுடல் 6 மீட்டர்ஸ். ஸோ அது இட் இஸ் அ வெரி லாங் டியூப் விச் வில் பி வெரி டிஃபிகல்ட் டு ஹேண்டில். ஸோ அதனால் சிறுகுடல் பார்க்குறதுக்கு தெர் ஆர் ஸ்பெசிஃபிக் டியூப்ஸ் தட் ஆர் அவைலபிள் நவ் விச் கேன் பி யூஸ் டு see the entire length of the small intestine. Another innovation is something called as capsule endoscope. அதாவது பார்க்கும்போது நம்ம முழுங்குற ஒரு கேப்சூல் மாதிரி தான் இருக்கும். ஸோ அது வந்து பாடி மேலே அதோட டிடெக்டர்ஸை ஃபிக்ஸ் பண்ணி the capsule is on and the patient is asked to swallow. So once the capsule is on, it starts taking pictures, 2 pictures for every second. ஸோ அது போகிற இடத்துல எல்லாம் it will keep on taking snaps or photographs. And this photograph is sent to the detectors that are kept outside the body. So அது ஃபுல்லாக கேப்சூல் ஃபுல்லாக தாண்டி வெளியே வந்த பிறகு we can analyze the pictures in the captured by the capsule, and then we can find out where the problem might be sometimes. பட் இதில் வந்து பிக் டிஸ்அட்வான்டேஜ்னால் நம்ம வந்து தெரப்பியோ அது மாதிரி என்ன சொல்லுது பயாப்சியோ எதுவும் பண்ண முடியாது. டயக்னோஸ் மட்டும் பண்ணலாம், எங்கேருந்து வருதுன்னு மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியான சிறப்பான சிகிச்சைகள் முறைகள் எல்லாமே டாக்டர் காமாட்சி நினைவு மருத்துவமனையில் கொடுக்கப்படுது இல்லையா? எஸ். இப்படி இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு முக்கியமான வயிறு சார்ந்த குடல் சார்ந்த பிரச்சனை மஞ்சள் காமாலை அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு வரக்கூடியதை பார்க்குறோம். சில பேர் ஒரு 20-25 வயசுக்கெல்லாம் ரொம்ப தீவிரமான மஞ்சள் காமாலை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எதன் காரணமாக ஏற்படுத்துகிறோம்? பேசிக்லி ஜாண்டிஸ்னால் what do you mean by jaundice? Jaundice is இந்த கண்ணோட yellowish coloration, கண் ஸ்கின்னு
mucous membranes, வாய் நாக் கீழே, when all that becomes yellow, it is called as jaundice. So patient வந்து சொல்லும்போது they'll say they have jaundice. நம்ம பார்க்கும்போது when a doctor sees that jaundice, it is called tris. அது ஒரு sign. So jaundice basically comes because of increased levels of bilirubin. Bilirubin வந்து it is a breakdown product of RBCs, அதாவது பிளட்டில் இருக்க ரத்த அணுக்கள், சிகப்பு அணுக்கள் அழியும் போது அதிலிருந்து வர்ற ஒரு பிக்மெண்ட் தான் பிலிருபின். ஸோ பிலிருபின் வந்து லெவல்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா, அதாவது சிகப்பு அணுக்கள் ரொம்ப டேமேஜ் ஆகுது, ஏதோ ஒரு காரணத்தால் டேமேஜ் ஆகிட்டுருக்கு, அப்போ அதிலிருந்து வர்ற பிக்மெண்ட் லிவர்னால் சமாளிக்க முடியல அப்படின்னா யூ வில் ஹேவ் ஜாண்டிஸ். தட் இஸ் கால்டு ப்ரீ ஹெப்பாட்டிக் காஸ். அதாவது இட் இஸ் நாட் ரிலேட்டட் டு த லிவர் அட் ஆல். ரெண்டாவது காரணம் வந்து ஹெப்பாட்டிக் காஸ், அதாவது லிவர் இஸ் நாட் ஃபங்க்ஷனிங் ப்ராப்பர்லி. ஏதாவது நோயோ ஏதாவது ப்ராப்ளத்தினால லிவர் ஃபங்க்ஷன் இஸ் டிக்ரீஸ். ஸோ நார்மலாக வர்ற பிக்மெண்ட்டை லிவர்னால் ஹேண்டில் பண்ண முடியல. ஸோ இட் கோஸ் பேக் இன் டு த பிளட் அண்ட் தென் இட் கம்ஸ் அவுட் அஸ் ஜாண்டிஸ். மூணாவது காரணம் வந்து இந்த பிக்மெண்ட் வந்து நார்மலாக வந்து லிவர் மெட்டபலைஸ் பண்ணி அது பைல்குள்ளே சேர்த்து பைல் வந்து இட் இஸ் ரிலீஸ்ட் இன் டு த இன்டெஸ்டைன். அந்த ரிலீஸ் பண்ண ரூட்டில் ஏதாவது அடப்போ சுருக்கமோ அது மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா, கட்டி அது மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா, இந்த பைல் கோஸ் பேக் இன் டு த லிவர் அண்ட் ஃப்ரம் தேர் பேஷண்ட் வில் ஹேவ் ஜாண்டிஸ். ஸோ தீஸ் ஆர் த ரீசன்ஸ் வை பேஷண்ட் டெவலப்ஸ் ஜாண்டிஸ். ஸோ மோஸ்ட் காமனஸ்ட் காசஸ் ஆஃப் ஜாண்டிஸ் வந்து இட் இஸ் ரிலேட்டட் டு த லிவர் அண்ட் டு தி ஃப்ளோ ஆஃப் பைல். லிவர் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் காமனஸ்ட் நம்ம பாப்புலேஷனில் மோஸ்ட் காமனஸ்ட் இஸ் இன்ஃபெக்ஷன்ஸ். There are various viruses that cause liver infections, A, B, C, D and E. So most commonest causes of viral infections are A and E. A and E comes predominantly from eating unhygienic food. அதாவது a person வந்து with the infection இன்னொருத்தர் ஃபுட்டை ஹேண்டில் பண்ணும்போது ஆர் சமைக்கும்போது அவங்க வழியாக த நெக்ஸ்ட் பர்சன் கெட்ஸ் தி இன்ஃபெக்ஷன். இட் இஸ் கால்ட் அஸ் ஃபீக்கோ ஓரல், அதாவது மோஷன்ஸ்லேருந்து மவுத் ஓரல். ஓகேங்களா? ஸோ ஃபீக்கோ ஓரல் டிரான்ஸ்மிஷன். தி அதர் செட் ஆஃப் வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் தட் இஸ் B, C and D ஆர் ப்ரிடாமினன்ட்லி பிகாஸ் ஆஃப் பாடி ஃப்ளூயிட் டிரான்ஸ்மிஷன். அதாவது பிளட்டு இன்னொருத்தருக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கிற ஒருத்தரோட பிளட்டு வந்து இன்னொருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபியூஸ் பண்ணால் அவங்களுக்கு வந்துடும். அனதர் காமன் காஸ் இஸ் செக்ஷுவல் கான்டாக்ட். மூணாவது வந்து ஃப்ரம் மதர் டு சைல்டு. நாலாவது வந்து யூஸிங் வெரி what I call இன்டிமேட் ஆப்ஜெக்ட்ஸ், அதாவது நீடில்ஸோ ஷேவிங் பிளேட்ஸோ, அதாவது ஒரு பேஷண்ட் யூஸ் பண்ண ஷேவிங் பிளேடு வந்து இன்னொரு நான் பேஷண்ட் யூஸ் பண்ணால் அவங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வரலாம். So these are the most commonest causes as far as our people. Another common cause is alcohol. Excessive intake of alcohol, அதாவது ஷார்ட் டேர்மில் ஆனாலும் சரி லாங் டேர்மில் ஆனாலும் சரி it causes liver damage and then results in jaundice. மூணாவது another common cause is medications. அதாவது நிறைய டேப்லெட்ஸ், எஸ்பெஷலி நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் காமன் இன்ஃபெக்ஷன் இஸ் டியூபர்குலோசிஸோட மெயின் மெடிசன்ஸ் ஆர் known to cause liver damage. அது தவிர வேறு there are other medicines that can also cause liver damage. ஜாண்டிஸ் வந்து ஒரு கட்டத்தில் ரொம்ப தீவிரமான நிலையில் அதற்கான ட்ரீட்மெண்ட் என்ன மாதிரி இருக்கு டாக்டர்? ஜாண்டிஸ் ட்ரீட்மெண்ட் per se depends on the cause. There is no treatment per se for அந்த மஞ்சக்காமால் குறைக்கிறதுக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாது. இப்போ லிவர் பாதிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா லிவர் எதனால் பாதிக்கப்பட்டது, என்ன வைரஸ்னால் லிவர் இன்ஃபெக்ஷன் வந்திருக்கு, அதை பார்த்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாமா வேண்டாமான்ட்டு டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். ஆர் ஃபார் தட் மேட்டர் இப்போது நான் பித்த போகிற ரூட்டில் ஏதாவது அடப்பு இருக்கிற மாதிரிச்சுன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி ERCP ஸ்கோப் எல்லாம் வச்சு அந்த அடப்பை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணிவிட்டு அந்த பித்தை இறக்குனா வந்து ஜாண்டிஸ் குறைஞ்சிரும். இப்போ மோஸ்ட் ஆஃப் த காசஸ் லைக் ஐ செட் இஸ் பிகாஸ் ஆஃப் வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ். அக்யூட் கேசஸ், அதாவது கிட்ட வந்து கேசஸில் நம்ம வந்து மோஸ்ட்லி எதுவும் பண்ண தேவையில்லை. இட் வில் கோ பை இட் செல்ஃப். நம்ம எந்த வைத்தியமும் பண்ணாமல் இந்த ஜாண்டிஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக செட்டில் ஆகிடும். அந்த டைமில் பேஷண்ட் மை ஹேவ் சிம்டம்ஸ் லைக் வாமிட்டிங் ஆர் ஃபீவர், அதுக்கு மட்டும் நம்ம மருந்து கொடுத்து சப்போர்ட் பண்ணால் போதும். க்ரானிக், அதாவது if the jaundice or the liver dysfunction, liver enzymes அதிகமாக இருக்குது, அதாவது AST, ALT அந்த எலிவேஷன் வந்து 6 months மேலே இருக்கிற மாதிரி it is called as a chronic hepatitis. Chronic hepatitis predominantly caused by hepatitis B, hepatitis C or autoimmune, அதாவது நம்ம பாடியோட எதிர்ப்பு சக்தியை நம்ம லிவரை தாக்குற மாதிரி இருந்துச்சுன்னா it is called as autoimmune hepatitis.
6 months மேலே இதே ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இட் இஸ் imperative that you treat. இல்லைனா it can progress to cirrhosis and from there into liver failure and sometimes into liver cancer. ஸோ அது என்ன ஸ்டேஜில் இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். டிஃப்ரெண்ட் வைரஸஸ் ஹேவ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட். இப்போது ஹெப்படைட்டிஸ் பி பொறுத்த வரைக்கும் the best treatment like they say is prevention. So you can give vaccines, especially in today's immunization schedule. It is there, all children are almost vaccinated. It prevents infection with hepatitis B. ஒரு தடவை hepatitis B வந்துருச்சுன்னா, like I told you, through sexual contact or from person's mother or from using close intimate objects like blades, then the patient then there is no cure. அதாவது அந்த virus வந்து you cannot remove it from the body, it will be there. So then the idea becomes to suppress it. அதாவது அதை குறைச்சி லிவரை பாதிக்காத அளவுக்கு நம்ம அதை கொண்டு வரணும். So அதுக்கு there are a lot of medications that are available. Those medicines sometimes are given lifelong. அதாவது most of the times these patients will come, அதாவது ஒரு ஸ்டேஜ் தாண்டி லிவர் சுருக்கம் நிறைய வந்திருக்கு, லிவரோட ப்ராப்ளம்ஸ் வெளியே தெரியுது, அந்த ஸ்டேஜில் தான் நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது இந்த மாதிரி ஹெப்படைட்டிஸ் பி இருக்குன்னு தெரியும். ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு they have to take these medications lifelong. Hepatitis C பொறுத்த வரைக்கும் கொஞ்ச நாள், maybe a couple of years back, there were no good medicines, or whatever medicines were there had very severe side effects. இப்போ there are well tolerated medicines, combination of drugs that can be given for 3 to up to for 3 months. So 3 months கொடுத்தா you are getting 95% cure rates. அதாவது the virus can be completely removed from the body. ஹெப்படைட்டிஸ் சிஏ ஆல்மோஸ்ட் 6 types ஆர் தேர். இது எந்த மாதிரி டைப்புன்னு பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மருந்து கொடுத்தா யூ கேன் ரிலீவ் த பேஷண்ட் ஆஃப் த ப்ராப்ளம். இப்படி இருக்கும்போது வைரஸ் சம்மந்தப்பட்டதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா ஆல்கஹால் பற்றி நம்ம பேசி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன். மேடம், ஆல்கஹால் இஸ் சோஷியல் ப்ராப்ளம் ஆஸ் ஃபார் அஸ் ப்ரெசன்ட் டைம்ஸ் ஆர் கன்சர்ன்ட். ஸோ அதுக்காக ட்ரிங்கிங் இன் மினிமல் அமௌண்ட்ஸ் ஒன்ஸ் இன் அ வைல் இஸ் நாட் அ ப்ராப்ளம். But when you consume the 2 standard drinks, when you talk about strong alcohol like whiskey, brandy, vodka, 2 standard drinks every day, that is more than 45 ml or maybe 80 ml per day, நீங்கள் வந்து கன்சியூம் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம், தட் இஸ் 10 to 15 years, உங்கள் லிவர் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு, பெர்மனெண்ட் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இது தவிர there is also an acute damage. அதாவது நிறைய ஆல்கஹால் இன் அ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் குடிக்கிற மாதிரி இருந்துச்சு, லிவர் வந்து acutely டேமேஜ் ஆகிடும், which is called as alcoholic hepatitis. இதுக்கு வந்து லாங் டியூரேஷன் ட்ரிங்கிங் இஸ் நாட் ரியலி ரிக்வயர்ட். நீங்கள் வந்து ஷார்ட் டியூரேஷனாக நிறைய சாப்பிட்டாலே இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஸோ alcoholic hepatitis is one part of alcoholic liver disease. ரெண்டாவது போர்ஷன் இஸ் கால்ட் ஆல்கஹாலிக் சிரோசிஸ். அதாவது ரொம்ப நாளாக வந்து லிவர் வீங்கி லிவர் செல்ஸ் வந்து அழிஞ்சு தட் கெட்ஸ் ரிப்ளேஸ்ட் பை ஸ்கார் அண்ட் இவென்ச்சுவலி வந்து லிவர் சுருக்கம் ஏற்படும். அந்த லிவர் சுருக்கம் வந்துருச்சுன்னா இட் இஸ் கால்ட் அஸ் சிரோசிஸ். ஸோ சிரோசிஸ் பர் சே இஸ் ஆஃப் 2 types. அதாவது இட் கேன் பி கம்பன்சேட்டட் சிரோசிஸ் ஆர் இட் கேன் பி டீகம்பன்சேட்டட் சிரோசிஸ். கம்பன்சேட்டட் சிரோசிஸில் வந்து சிரோசிஸ் இருக்குது, அதாவது லிவர் சுருங்கி இருக்குது, பட் வந்து லிவர் வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஓரளவுக்கு ஓடிட்டு தான் இருக்குது. ஸோ பேஷண்ட்க்கு அந்த சிரோசிஸ்னால் எந்த சிம்டம்ஸும் கிடையாது, பேஷண்ட்டோட டே டு டே ஃபங்க்ஷன்ஸ் நார்மலாக தான் போய்ட்டுருக்கு. சப்போஸ் ஃபங்க்ஷன்ஸ் அந்த சிரோசிஸ் அதிகமாகி லிவர் செல்ஸ் பர்சன்டேஜ் குறைஞ்சி லிவர் ஃபங்க்ஷன்ஸ் பாதிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இட் இஸ் கால்ட் டீகம்பன்சேட் சிரோசிஸ். அதில் வந்து வாட் வில் ஹேப்பன் இஸ் patient will have symptoms like jaundice, then வயிற்றில் தண்ணி சேரும், கால் வீக்கம் வரும், blood vomiting, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி blood vomiting வரலாம். Then infections, they are very prone for infections. அதாவது many immunityக்கு தேவையான பொருள் comes from the liver. ஸோ லிவர் ஃபங்க்ஷன் கம்மியாகும்போது they are more prone for infections. ரெண்டாவது வந்து மூல பாதிப்பு. அதாவது நார்மலாக வந்து குடல்லேருந்து வர்ற ரத்தம் லிவர் மூலமாக ஃபில்டர் ஆகி
வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் ரிமூவ் பண்ணி அதுக்கப்புறம் ஹார்ட்டு போய் தென் இட் கோஸ் டு த ரெஸ்ட் ஆஃப் த பாடி. ஸோ இந்த மாதிரி அன்ஃபில்டர்ட் ஆர் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸோட சேர்த்த ரத்தம் வந்து மூளைக்கு போனால் they will develop something called as encephalopathy. Predominant waste product is like ammonia. அதாவது it is a byproduct. அதாவது நம்ம சாப்பிட்ற ப்ரோட்டீன்ஸ் அது வந்து உள்ளே போய் டைஜஸ்ட் ஆகி குடலில் இருக்கிற கிருமி வந்து அதுக்கு மேலே once it starts metabolizing that, one of the byproducts is ammonia. So normally ammonia is removed by the liver. So cirrhosis இருக்கிற பட்சத்தில் it is not removed, it goes to the brain. இவங்களுக்கு என்ன ஆகும்னா தேர் சென்சோரியம் வில் கெட் எஃபெக்டட். அதாவது வந்து காலையில் ஃபுல்லாக தூங்கிட்டு இருப்பாங்க, நைட்டில் தூக்கமே வராது. ஓவர் அண்ட் அபவ் தட் இன்னும் சிவியராக போயிடுச்சுன்னா தே வில் பிகம் கோமட்டோஸ், அதாவது ஃபுல் ஸ்பெல்ச் கோமாவில் போயிடும். தென் கிட்னி ப்ராப்ளம் செகண்டரி டு தி லிவர். பீப்புள் சே லிவர் அண்ட் கிட்னி ஆர் லைக் பிரதர்ஸ். ஸோ கிட்னி வந்து லிவர் வந்து ஒரு அளவுக்கு மேலே டேமேஜ் ஆகிடுச்சுன்னா கிட்னி ஃபங்க்ஷன் கூட பாதிக்கும். ஏன்னா கிட்னிக்கு போகிற பிளட் சப்ளை, பிளட் வால்யூம் குறைஞ்சிரும். அதே மாதிரி லிவர் ரொம்ப முத்தின ஸ்டேஜஸில் இருந்துச்சுன்னா லங் ஃபங்க்ஷன் கூட பாதிக்கலாம். தீஸ் இஸ் ஆல் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் லிவர் டிசீஸ். இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு வயிறு சாதாரண ஒரு பிரச்சனை அப்படின்னு நம்ம விட்டோம்னா கூட இந்த அளவு பாதிப்புகள் வந்து அது அடுத்தடுத்த கட்டங்களில் ஏற்படுத்தும். எஸ். அப்போ ஒட்டுமொத்தமாக எனக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோ இல்லை எனக்கு எந்த அறிகுறியுமே இல்லை, ஆனாலும் நான் ப்ரிகாஷனரியாக நான் வந்து ஏதாவது டெஸ்ட் எடுத்து வச்சுக்கலாம், டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னா அதற்கான மருத்துவ முறைகள் இருக்குது மேடம். நார்மல் இப்போ ஆல்மோஸ்ட் எவ்ரிவேர் அவங்க வந்து தே டூ மாஸ்டர் ஹெல்த் செக்அப், சரிங்களா? ஸோ நார்மல் மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணும்போது நார்மல் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் இஸ் டன், ஒரு அல்ட்ராசவுண்ட் டெஸ்ட் தான். இந்த ரெண்டு டெஸ்ட்லேயே வந்து மெஜாரிட்டி ஆஃப் தி ப்ராப்ளம்ஸ் கேன் பி டயக்னோஸ்ட். அது இல்லாமல் ரூட்டீன் கவுண்ட்ஸ், பிளட் குறைவாக இருக்கா, அயன் டெஃபிஷியன்சி ஏதாவது இருக்கா, இதெல்லாம் இருந்துச்சுன்னா பாசிபிளி இட் இஸ் பாயிண்டிங் டுவர்ட்ஸ் குடல் இந்த ரத்தம் லீக் ஆகிட்டுருக்கு ஆர் அது மாதிரி ஏதாவது இருக்குது, ஓல்ட் ஏஜில் எஸ்பெஷலி. மூணாவது வந்து வென் தே ஹேவ் சிவியர் சிம்டம்ஸ், அதாவது டைஜஷன் ப்ராப்ளம் அது மாதிரி இருக்குது, இல்லைனா ஆப்வியஸாகவே மோஷனில் ரத்தம் அப்பப்போ போகுது, அப்படின்னா இட் இஸ் பெட்டர் தட் தே கம் வாலண்டரிலி அண்ட் கெட் அன் எண்டோஸ்கோபி டன். எண்டோஸ்கோபி பண்ணும்போது அந்த ஒரு கொஞ்சம் தான் ஒரு கஷ்டம் இருக்கும், பட் இட் வில் ப்ரிவென்ட் யூ ஃப்ரம் ஹேவிங் மேஜர் ப்ராப்ளம்ஸ் லேட்டர் ஆன். ஸோ இது வந்து எனி ப்ராப்ளம் தட் இஸ் டயக்னோஸ்ட் ஏர்லியர் இஸ் ஈஸியர் ஃபார் அஸ் டு ட்ரீட். ரொம்ப லேட்டாக வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகி வரும்போது பேஷண்ட்டுக்கும் நல்லது கிடையாது, ட்ரீட்மெண்ட் பண்ணுற டாக்டருக்கும் நல்லது கிடையாது. நிச்சயமாக இவ்வளவு நேரம் பல்வேறு விஷயங்களை நீங்கள் எங்கிட்ட பகிர்ந்து கொடுங்க. குறிப்பாக வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், குடல் சார்ந்த பிரச்சனைகள் என்ன மாதிரியெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது, அதற்கு என்ன மாதிரியான சிகிச்சை முறைகள்லாம் டாக்டர் காமாட்சி நினைவு மருத்துவமனையில் கொடுக்கப்படுது அப்படின்னு. மிக்க நன்றி டாக்டர். தேங்க்யூ மேடம்.